எடுப்பதற்கு நன்றியாகும். குடும்பத்திற்கு சமாதானம் நன்றியாக கொடுத்து எச்சரிக்கின்றார். முத்தப்பன் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பியை கொடுக்கிறார்கள். ஜான் ஜெயசீலன் நிர்மலா குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக செலுத்துகிறார்கள். கிறிஸ்டினா அவர்களுக்கு நல்ல உதவிசுரம் வேண்டி சிறப்பு கருத்துக்காக திருப்பியை கொடுத்து செல்கிறார்கள். பாத்திமா ஆனந்த் தம்பதியினர் தன்னுடைய திருமண ஆண்டுகாலை கொண்டாடி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பியை ஒப்புக் கொடுத்து செல்கின்றார்கள். பிரதிபீட்டர் குடும்பத்தால் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ஜெசினாவுடைய நல்வாழ்வுக்காக திருப்பியை கொடுத்து செல்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்காக நாம் செவிப்போம். மனித ஆன்மாவான பால்ராஜ் அவர்கள் திருப்பலியை பகிர்ந்தெடுத்து ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் திறந்துவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளா எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உலக அனைத்து திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒழித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுக்கு நாவும் ஒவ்வொரு வீடும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியில் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவி கூடுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான வழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இடைப்பட்டுள்ள யூத மக்கள் எதிரே தங்கியிருந்தனர். அந்த வழியை கேட்கக்கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் நாம் சொந்த வழியில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் அழைத்து போல் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழி இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என கேட்டனர். பார்த்து ஏரியரும் இஸ்லாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கபதோக்கியா, ஓந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரியா, பத்திரியா, எகிப்து, சீரே நகரத்தை லீபியாவின் பகுதியில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் கைதிகளும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் மொழிகளிலே கடவுள்